இல்லத்தரசிகள் எல்லாருமே என்னம்னா வீட்டுல இருந்து என்ன தொழில் பார்க்கலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதே கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்போ நம்மள மாதிரியே தான் நிறைய பேர் தொழிலுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன தொழில் ஆரம்பிக்குன்னு தெரியல, நிறைய பேர் கவலைப்படுறாங்க. அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நான் லைவ்லயே போட்டேன் பாருங்க. வீட்டுல இருந்தே நம்ம மசால் பொடி எல்லாமே அரைச்சு ரெடி பண்ணலாம். சீரகம், சோம்பு, அதே மாதிரி மிளகு, வெந்தயம், கடுகு இதெல்லாமே ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் லைவ்ல பாத்தீங்கன்னா எது எது எத்தனை கிராம் போடலாம் அப்படிங்கிறத பேக் பண்ணி லைவ்லயே காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா செய்யறேன். எல்லாருமே வந்து எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவா இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்டு வேலை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையில 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் இருந்தாலே நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம். அதுவும் பெண்களுக்கு வந்து மசால் பொடி எல்லாமே வந்து கண்டிப்பா அரைக்க தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே வந்து அழகா எல்லா இதுமே கலந்து வித்தாலே நல்ல லாபம் கிடைக்கும். இது வந்து மிக அருமையான தொழில். நம்ம யாரையும் காயப்படுத்திய கஷ்டப்படுத்திய நம்ம தொழில் பண்ணல. நம்மளுடைய சொந்த வருமானத்துல சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? எல்லா லேடிஸுக்குமே எல்லா பெண்களுக்குமே வந்து உபயோகமானதா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருமே வந்து வீட்டுல இருந்து பண்ண கவலைப்பட்டு முடங்கி இருக்காம. வணக்கம் ஃபேஷன் அக்கா, நலமா? ஃபேஷன் வேல்ட் அக்கா உங்களதான். மைஸ்டர் அக்காவா? ஸோ எல்லாருமே வந்து வீட்டில இருந்து என்ன தொழில் பண்ண அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க. யாருமே அப்படி யோசிக்காதீங்க. ஒரு பாருங்க, ஒட்டுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒட்டுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, குட்டியா தராஸ் போதும். குட்டி தராஸ் போதும். பெரிய தராஸ் எல்லாம் எதுவும் தேவையில்ல. சின்ன தராசா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லேபிள் தேவைப்படும். லேபிள் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? லேபிள் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்படுறது வந்து நம்ம வந்து 50 கிராம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால 4க்கு 4 கவர் சைஸ். சரிங்களா? 4க்கு 4 கவர் சைஸ் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை விட சின்ன கவர் வாங்கினீங்கன்னா கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதனால 4க்கு 4 கவர் சைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 4க்கு 4 கவர் சைஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஸ்டாப்லர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? ஸ்டாப்லர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது போக வந்து நூல் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? நூல் வந்து இந்த மாதிரி நூல் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நூல் கண்டிப்பா தேவைப்படும். நம்ம மேல இந்த இடத்துல நமக்கு கெட்டுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? பாருங்க, மேல இந்த இடத்துல நம்ம கெட்டினோம்னா தான் நமக்கு அவங்க தொங்க போடுறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நூல் வேணும். பாருங்க, நம்ம இது அரைகுறையா போட்டிருக்க பாப்பா, 5 பீஸ் போட்டிருக்க. நம்ம எப்பவுமே வந்து பாருங்க நிறைய நம்ம பேக் பண்ணி வச்சிருக்கோம். வீட்டுல இருந்தே நம்ம பண்றோம். பாருங்க, நம்ம நூல் கட்டி எல்லாமே பர்ஃபெக்டா கொடுத்தோம் அப்படின்னா கடையில கண்டிப்பா வாங்குவாங்க. வீட்டுல இருந்து என்ன தொழில் செய்யன்னு தெரியாம யாரும் கவலைப்பட்டு இருக்காதீங்க. முதல்ல வந்து யாரையும் நம்பி இருக்காதீங்க. நம்மளை வந்து நம்ம மட்டும்தான் காப்பாற்ற முடியும். கண்டிப்பா யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆமா டீச்சர், சொல்லுங்க. ப்ளீஸ் கால் மீ டீச்சர். ஹூ இஸ் டீச்சர்? யார் டீச்சர் கேக்குறாங்க? ஓகே, நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய நம்பரை பாருங்க, ஸ்க்ரீன்ல காட்டுறேன். என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கம்பெனி நேம் வந்து சபரிவேல் ஏஜென்சி. ஃபோன் நம்பர் வந்து 82 70 51 33 13. நம்ம கிட்ட ஸ்வீட்டு, காரம், மிட்டாய் ஐட்டம் எல்லாமே வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது வேணும்னு நினைக்கிறவங்களும் கேளுங்க. ஹோல்சேல்லே கொண்டு வந்து இறக்குவோம். அதுக்கு தனியாக வண்டி போட்டு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாருங்க, மசால் பொடி, கப்பு சாம்பிராணி, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, இது போக இன்னும் சில பொருட்கள் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பளம் எல்லாம் எல்லா வகையான அப்பளமும் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எது எது வேணுமோ ஹோல்சேல்ல கம்மியான ரேட்லயே நம்மகிட்ட இருந்து சப்ளை ஆகும். இதுக்காக வந்து எங்கேயும் நீங்க அலைய தேவையில்ல, நம்மளே கொண்டு வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். பாருங்க, நான் வீட்டில இருந்தே இவ்வளோ நாள் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2 சின்ன பிள்ளைங்க. ஸோ வெளியில போய் வேலை பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணத்தினால வீட்டில இருந்தே வந்து பாக்கெட் போட்டு நானே பாருங்க, நானே தான் பாக்கெட் போட்டு நானே தான் எல்லாமே ஃபுல்லா எல்லாமே பின் பண்ணி